ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பேர் யூடியூப்ல சர்ச் பண்ற விஷயங்கள்லாம் எது பெஸ்ட்டு, என்ன மாதிரி இது நிறைய ஆராய்ச்சி பண்றோம். இன்சூரன்ஸ் எது பெஸ்ட்டு, லைஃப் இன்சூரன்ஸா, டேர்ம் இன்சூரன்ஸா, ஹெல்த் இன்சூரன்ஸா, ஆராய்ச்சி பண்ணினே இருக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா எந்த ஃபண்டு முக்கியம், மிட் டேர்ம்ல போடலாமா, லாங் டேர்ம்ல போடலாமா, எதெல்லாம் வரும், லார்ஜ் கேப்ல போடலாமா, மிட் கேப்ல போடலாமா, ஸ்மால் கேப்ல போடலாமா, என்ன மாதிரிலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஆலோசனை. ஷேர் மார்க்கெட்டு, ஈக்விட்டி, கமாடிட்டி, ஒரு விஷயங்களையும் டைம் நிறைய செலவு பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். பேங்க் டெபாசிட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் லைஃப்ல எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் நிறைய சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா வயசானவங்க, இன்கம் இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவோடு தான் பாஸ் இருக்கிறாங்க. ஆனால் வயசான காலத்தில் இன்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. யங்கேஜில் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் ஃபேமிலியை அன்எக்ஸ்பெக்டட் டெத்தில் ஃபேமிலியை ரோட்டில் விட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில், மியூச்சுவல் ஃபண்டை, ஸ்டாக்ஸில், பிஸ்னஸில் எங்கெங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு சம்பாரிச்ச எல்லா பணமும் காணாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்க. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்களோட ஆர்வம் தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சர்வே எடுத்து ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, சம்பாதிக்கிறவங்களாம் செட்டில்டு ஆகுறாங்களா அப்படின்னு பார்க்க சொல்ல 90% இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ சம்பாதிக்கிறவங்களாம் செட்டில்டு ஆகிறது இல்லை. அப்போ யார் செட்டில்டு ஆகிருக்கிறாங்க, பிளான் பண்ணுறவங்க தான் செட்டில்டு ஆகிருந்துருக்கிறாங்க. அப்போ நான் உங்களுக்கு சம்பாத்தியம் எவ்வளோ முக்கியமோ, சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதை விட ரொம்ப முக்கியம் பிளானிங். அப்போ ஃபைனான்ஷியல் பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஃபைனான்ஷியல் பிளானிங்கோட அடிப்படைனா நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனான்ஷியல் பிளானிங்கோட அடிப்படையே என்ன, வெரி சிம்பிள், 3 லைன் நோட் பண்ணிக்கிங்க. என் லைஃப்க்கு என்னெல்லாம் வேணும், நம்பர் 1. என் லைஃப் எந்த டைம்ல என்னெல்லாம் வேணும், 2வது. என் லைஃப்க்கு எந்த டைம்ல எவ்வளோ பணம் வேணும், இது 3வது. அப்போ எனக்கு என்ன வேணும், என்ன டைமுக்கு வேணும், எவ்வளோ பணம் வேணும், இது இந்த சிம்பிளிசிட்டியா நீங்க இந்த தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் லைஃப்ல பண பேரை செட்டில்ட் ஆயிருக்கு. அப்ப நான் உங்களுக்கு சொல்றது எல்லாம் முக்கியம். அடிப்படையில் இன்சூரன்ஸ் முக்கியம், டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியம், ஹெல்த் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸு, பேங்க்ஸு, டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸு, இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவென்யூஸ் எல்லாத்துக்கும் முக்கியம். ஏன்னா நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் எட்ஜ் ப்ராடக்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்ஃப்ளேஷன் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், இன்ஃப்ளேஷனோட கம்மியாக வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு சில சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம், சம்பாதிக்கிறத காட்டிலும் சேவிங்ஸை காட்டிலும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க லைஃப்பில் சூப்பராக செட்டில்ட் ஆகுறாங்க பாஸ். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது, வாழ்க்கையில் எவ்வளோனா செலவாகட்டும், ஒரு குறைந்தபட்சம் சிம்பிளாக சொல்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு 20% சேவிங்ஸை எடுத்து பிற்காலத்துக்கு தேவைக்காக ஒதுக்குறவன் வயசான காலத்துலேயும் பசங்க செட்டில்மெண்ட்லேயும் பசங்களோட மேரேஜ் விஷயங்கள்லையும் கவலைப்படுறதா, ரொம்ப நொடிந்து கஷ்டப்பட்டதா சரித்திரமே கிடையாது. சிம்பிளாக அப்போ திருப்பி சொல்கிற இன்னொரு விஷயம், சம்பாதிக்கிற எவ்வளோ பணமாக இருந்தாலும் சரி, அது மாதம் 10,000 இருந்தாலும் சரி, மாதம் 10 லட்சமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தயவு செய்து ஒரு லாங் டேர்ம் விஷன், லாங் டேர்ம் கோலுக்கு தயவு செய்து எடுத்துன்னு வச்சுடுங்க. அந்த லாங் டேர்ம் விஷன் பசங்களோட எஜுகேஷன், பசங்களோட மேரேஜ், ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எமர்ஜென்சிக்கு, இது இல்லாமல் பர்சனல் லைஃப், எனக்கு என்னோட ஸ்பவுஸ்க்கு, இது 2 முக்கியம் அப்படின்னு எடுத்து வச்சுடுங்க. எவ்வளோ சொன்னேன், 20%. ஒரே விஷயத்தை கோட் பண்ணி நான் இந்த விஷயத்தை முடிக்கிறேன். சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, சேவிங் சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணும், பர்சன்டேஜ் வைஸ் எடுத்து வைக்கிற விஷயம் உங்களை செட்டில் பண்ணும். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், சேவிங்ஸு ஃப்யூச்சர் ஓரியன்டில் ஒரு 20% வாழ்க்கையில் நடந்தே ஆகணுன்ற விஷயங்களுக்கு எடுத்து வச்சுருங்க. அப்போது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட டீட்டெயில்ஸ் கற்றுக்கிறத காட்டிலும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டாக, ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி செட்டில்ட் ஆகிறவங்க அதிகம். எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாம் முக்கியம். லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்ஸு, டெபாசிட்ஸு, பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ், பிபிஎஃப், எவ்ரி திங் எல்லாத்துக்கும் ஒரு அலோகேஷன் பண்ணலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணணும், டிபெண்ட்ஸ் த ஏஜ், டிபெண்ட்ஸ் த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, டிபெண்ட்ஸ் த பர்சனோட
முக்கியமான பிஹேவியரல் ஆக்டிவிட்டி. ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான டைமில் நாங்கள் உங்களுக்கான தேவைகளுக்கு எதை இன்வெஸ்ட் பண்ணால் எது பெஸ்ட், ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அனலிசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாபடி பண்ணுங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டே ஒன்று தான், எல்லாம் முடிஞ்ச பிறகு அடடா மிஸ் பண்ணிட்டோன்னு கண்கெட்டு சூரிய நமஸ்காரன்னு சொல்கிற அந்த டைலாக் டெலிவரி மாதிரி பணம் சம்பாதிக்கிற காலகட்டத்தில் பிளான் பண்ணாமல் எல்லாம் இழந்த பிறகு பிளான் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் யார் உஷாராக இருக்கிறவங்களோ அவங்களாம் சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுறாங்க. 10 வருஷம் இன்கம் போதும் நீங்கள் லைஃப் டைம் செட்டில்ட் ஆகிறதுக்கு. கரெக்டாக எடுத்து வச்சிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுடைய கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். டீட்டெயிலாக உங்களை சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு பார்க்கலாம். See you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமான விஷயங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.